நடிக்கணுன்ற வந்து ஆசை ஆர்வம் எப்போதுமே வந்து இருந்துச்சு எனக்கு. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து சொல்லலாம். எனக்கு ஆக்டராக ஆகணுன்ற அந்த சீடு, அந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் படங்களை பார்த்து நான் படையப்பா படம் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் வந்து தேட்டரில் பார்த்த படம் வந்து படையப்பா. நான் சார் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை சார். ஒன்று பண்ணுறோம் வந்து சினிமாவில் கொஞ்சம் ஏதாவது வந்து வித்தியாசமாக பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோம். பிளாக் மேஜிக்னா வந்து பில்லி சூன்யம்னு வந்து சொல்லலாம். இல்லைங்க, ஆக்சுவலாக நெகட்டிவான திங் வந்து இல்லை இது. ஏன்னா இந்த படத்துக்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து ரிசர்ச்சே வந்து பண்ணோம் இந்த படத்துக்கு. எதுவுமே நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணால் அது. ஸோ இதில் நாங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா மாயயாகினின்னு சொல்லி இந்த முகல் காலத்தில் ஒரு சாத்தானன் கடவுள்னு சொல்லலாம், அதை வந்து வழிபட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் சாங்ஸே வந்து இல்லைங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக அப்படி அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், படங்க ரொம்ப ஆப்டாக வந்து இருக்கும். இது நானாக பண்ணணும், ஏவிஎம்மை நம்ம யூஸ் பண்ண வந்து கூடாதுன்றது தான் வந்து பண்ணேன். ரெண்டாவது ஏவிஎம்மே அவ்வளோ ஆக்டிவாக இப்போது வந்து இல்லை வந்து ஃபீல்டில். ஸோ அதுவுமே இன்னொரு காரணமாக வந்திருக்கலாம். அதுதான் சார். அது நீங்கள் சென்சார் போர்டு தான் வந்து கேட்கணும். நானும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேங்க சென்சார் போர்டில். ஸோ அதை பற்றி வந்து பேச வேணாம். அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். அதுக்கும் நாங்கள் ரொம்ப போராடணும். யூபார் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு போராடணும். எல்லாமே நல்லதுக்கே. அது சொல்ல முடியல. அது ரொம்ப என் படத்துக்கு வந்து எனக்கு ஸ்டார் காஸ்ட் தேவையில்லைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ நாங்கள் 100லேருந்து 120 ஸ்க்ரீன்ஸ்க்கு இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட் டேயில் வந்து அது போயிட்டு அவங்க பார்த்து அதை வந்து சொல்லணும். ஏன்னா கருத்து சுதந்திரம் வந்து இருக்கணும், யாராக இருந்தாலும் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து படம் வந்து எடுத்துருக்கிறீங்க, எல்லாரும் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நிப்பாட்டி நிறுத்தி அதை தடை பண்ணி என்ன வந்து கெயின் பண்ண போகிறீங்க? என்ன வேணால் வந்து சொல்லலாம். அதுக்கு தான் நாங்கள் நம்ம படமே வந்து எடுக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் படத்தை வந்து எடுத்து நீங்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு இருக்கலாம்ல வந்து வீட்லேயே. ஸோ என் பேர் ஆரியன் ஷாம். ஸோ அந்த நாளில் ஒரு படம் வந்து எடுத்திருக்கிறேன். வரும் December 13th மூவிஸ் கம்மிங் அவுட். ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரருக்கான வந்து படம் அது. ஸோ ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து கதை தான் இது. நீங்கள் யூஷுவலாக நீங்கள் பார்க்குற வந்து கதையோட ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வாப் இருக்குது, டைம் லூப் இருக்குது. ப்ளஸ் அதை தவிர வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து எடுத்திருக்கோங்க. எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் எப்போதுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு நடிக்கணுன்ற வந்து ஆசை ஆர்வம் எப்போதுமே வந்து இருந்துச்சு எனக்கு. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து சொல்லலாம் அந்த ஆக்டிங். ஆனால் யாரை ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த படத்துக்கும் வந்து ரஜினி சார் பண்ணுற படங்களுக்கும் எந்த வந்து சம்மந்தமும் வந்து இருக்காது. இது வெறும் கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரியான வந்து கதை இது. பட் ஆனால் எனக்கு ஆக்டராக ஆகணுன்ற அந்த சீடு, அந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் படங்களை பார்த்து நான் இன்ஃபேக்ட் வந்து படையப்பா படம் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் வந்து தேட்டரில் பார்த்த படம் வந்து படையப்பா. நான் சின்ன வயசில் பார்த்தேன். அதுலேருந்து நான் பார்த்த உடனே அவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவரோட ஆக்டிங் பார்த்து. ஸோ அவரை சொல்லலாம். இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே வந்து இந்த கதைக்கு நம்ம ஆப்டாக இருக்கோமான்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அது எந்த சீனில் வந்து லாக் பண்ணேன் இந்த கதை நம்ம ராண்டா சொல்லலாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை சார். யூஷுவலாக தமிழ் சினிமாவில் இப்போ என்னோட பொசிஷனில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் சராசரியாக ஒரு லவ் ஸ்டோரி வந்து பண்ணிவிடுவாங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கதையை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது நான் எடுக்க வேண்டிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று பண்ணுறோம் வந்து சினிமாவில் கொஞ்சம் ஏதாவது வந்து வித்தியாசமாக பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோம். இந்த கதையை நம்ம வந்து வெளியே வந்து கொண்டு வரணும். அதாவது இந்த பிளாக் மேஜிக்கு இந்த பிளாக் மேஜிக் வந்து இன்னுமே வந்து நடைமுறையில் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிளாக் மேஜிக்னா வந்து பில்லி சூன்யம்னு வந்து சொல்லலாம் வந்து தமிழில். அதை இன்னுமே இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை வந்து ஆத்தென்டிக்காக வந்து ரீசர்ச் பண்ணி பழைய காலத்தில் மாயயாகினின்னு ஒரு ஐடியாவில் எப்படி அவங்க வந்து பின்படுத்தாங்க, எப்படி இந்த பிளாக் மேஜிக்கை எப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க, அந்த வந்து ரிசர்ச்சை பண்ணி இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏவிஎம் பேனர் வந்து சக்ஸஸ்னு ஒரு விஷயம், பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஆரம்பிச்சக்கூடிய வரலாறுலாம் இருக்குது. கரெக்ட். ஸோ நீங்கள் பிளாக் மேஜிக் சொல்கிறது ஓகே, அது வந்து நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இல்லை ஃபேமிலி இல்லைங்க. ஆக்சுவலாக நெகட்டிவான திங் வந்து இல்லை இது. ஏன்னா பிளாக் மேஜிக்கு இது வந்து பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டத்துலேயும் இந்த பிளாக் மேஜிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிளாக் மேஜிக்ன்றது வந்து தீர்வு வந்து இல்லை, அது ஒரு தப்பான விஷயம். இதை நீங்கள் பின்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பாதிப்பு வரும்
தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் வந்து க்ளோரிஃபையே பண்ணல. இந்த பிளாக் மேஜிக்கை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த கடவுளுக்கு எதிராக வந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பாதிப்பு வரும்னு தான் இந்த படம் வந்து காட்டுது. இந்த படத்துக்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து ரிசர்ச்சே வந்து பண்ணோம் இந்த படத்துக்கு. சார் இந்த பிளாக் மேஜிக்கு அண்ட் ப்ளஸ் இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸை எப்படி பண்ணுறாங்க, அதுக்கான வந்து ரிச்சுவல்ஸ் இருக்குது. எதுவுமே நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணால் அது லைக் வந்து இல்லை. அதுக்கான அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸுக்கு வந்து ரிச்சுவல்ஸ் வந்து லைக் வந்து என்னன்றதுக்கு அதுக்கே நாங்கள் வந்து பண்ணோம். ஒரு ஒன் இயர் பண்ணோம். ஸோ இதில் நாங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, மாய யாகினின்னு சொல்லி இந்த முகல் காலத்தில் ஒரு சாத்தானன் கடவுள்னு சொல்லலாம், அதை வந்து வழிபட்டாங்க முகல் ராஜாக்கள்லாம். அந்த வரலாறை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் சாங்ஸே வந்து இல்லைங்க. ஏன்னா வந்து சாங்ஸ்க்கான ஸ்கோப்புமே வந்து இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக அப்படி அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், படம் பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஆப்டாக வந்து இருக்கும். படத்துக்கான பேக்ரவுண்ட் கரெக்டாக வந்து இருக்கும். காமனாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நெருடல்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பேனர் வச்சுக்கிட்டு எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு ஈஸியாக வாய்ப்பு வந்துடும், உனக்கு என்னப்பான்னு சொல்லக்கூடிய அந்த மீட்டர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒவ்வொரு ஹீரோவோட பையனாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய டேரக்டர்ஸோட பையனாக இருக்கட்டும், வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த அந்த பவர் இருக்காது. பவர் இருக்கும். அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க சார்? அது மீட்டர் சார் ஏவிஎம் யார்கிட்ட கேட்டாலும் ஏவிஎம் அவங்களுக்கு என்னப்பான்னு சொல்லக்கூடிய மீட்டர் அது ஆக்சுவலாக வந்து ஆமாம் வந்துச்சு. அது வந்து வெளியேந்து பார்க்கும்போது அப்படி வந்து இருக்கு. ஆனால் வந்து உண்மையில் வந்து நடைமுறையில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக அப்படி வந்து இல்லை. ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, நான் வேற வந்து அவங்க வந்து வேற, எனக்குன்னு ஒரு செப்பரேட்டான அந்த பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. நான் வந்து முதலையே வந்து கல்யாணம் பண்ணுற டைம்லேயே நான் என்ன ஒரு வந்து முடிவு பண்ணேன்னா, இது நானாக பண்ணணும், ஏவிஎம்மை நம்ம யூஸ் பண்ண வந்து கூடாதுன்றது தான் வந்து பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒன்று. ரெண்டாவது ஏவிஎம்மே அவ்வளோ ஆக்டிவாக இப்போது வந்து இல்லை வந்து ஃபீல்டில். ஸோ அதுவுமே இன்னொரு காரணமாக வந்திருக்கலாம். இப்போ உள்ள ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஏவிஎம் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது யாராவது இந்த மார்க்ல நீங்க போங்க, இந்த பிளான்ல போங்க யாராவது சொல்லியிருக்காங்க? அப்படின்னு யாரும் வந்து சொல்லலை. அப்படின்னு யாரும் வந்து சொல்லலை. பட் ப்ரொடக்ஷன் வைஸ் நானுமே வந்து என்ன பண்ணணுமோ நல்லா தான் வந்து பண்ணோம். அந்த ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது எங்கள் படத்துலையுமே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து இல்லை. ஆனால் என்னென்னா, நாங்கள் அப்புறம் மறுபடியும் நிறைய வந்து ஷூட் பண்ணோம் இந்த சென்சார் இஷ்யூஸ்னால. ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு செலவு வந்தாச்சு. சார் எல்லா படங்களே வந்து இப்போ வேல்டு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் ஒரு பேஸே இல்லாமல் இருக்கும். அவங்க ஏன் கொடுத்துட்டு போயிடுவாங்க, யூ கொடுத்துட்டு போவாங்க. படம் தான் வாட்சபிள் தவிர, ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் வந்து கட் பண்ணக்கூடிய ரீசனாக இருக்குது. இந்த சீன் வேண்டவே வேண்டாம், நாங்கள் ஏ கொடுக்க மாட்டோம், யூ கொடுக்க மாட்டோம், இந்த சீனை விட்டு தூக்கிடுங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த மார்க் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு நான் ஃப்ரீடமாக நான் காசு போடணும், நான் மூவி பண்ணுறேன், அந்த சீனை கட் பண்ணி நீங்கள் தூக்கி போடணும். அதுதான் சார். அது நீங்கள் சென்சார் போர்டு தான் வந்து கேட்கணும். நான் வந்து கரெக்டான வந்து ஆள். நானும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேங்க சென்சார் போர்டில். அவங்க ஆக்சுவலாக அப்படி பண்ணியிருக்க வேண்டிய வந்து தேவை வந்து இல்லை. ஏன்னா படத்தை அவங்க வந்து தடை பண்ணுற வேண்டிய வந்து அவசியமே இல்லை. அவங்க ஆனால் பண்ணாங்க அது. ஸோ அதை பற்றி வந்து பேச வேணாம். அதுக்கப்புறம் நான் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன். அது அவங்க சொன்ன கட்சியும் வந்து பண்ணிட்டேன் நான். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், இது சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படமே இல்லை. இது யூபாரே வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கும் நாங்கள் ரொம்ப போராடணும், யூபாரே சர்டிஃபிகேட்டுக்கு போராடணும். பட் ஓகே, எல்லாமே நல்லதுக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எப்படி அந்த டிராவல் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இல்லை படம் பார்க்கல. அவர் படத்தோட போஸ்டரை ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட்டிங் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணார். படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் வந்து சூப்பர் ஸ்டார். அவர் வந்து அவரோட ஆராவே டிஃப்ரெண்ட்டுங்க. ரொம்ப பயங்கர வந்து ஆரா வந்து இருக்குது. என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, உண்மையிலுமே ஒரு ஹீரோ மாதிரி வந்திருக்கார் சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அவ்வளோ பெரிய வந்து பிளேஸில் வந்து இருக்கிற வந்து ஆள், அது சொல்ல முடியல. அது ரொம்ப
பெரிய சந்தோஷம் அவர் இந்த மாதிரி வந்து பேசினது. ஸோ அவரை பார்த்து தான், அவரை வந்து அண்ணாந்து பார்த்து அவரை பார்த்து தான் நம்மளாம் வந்து வரோம் அந்த சினிமாவுக்கு. ஸோ அவரே இப்படி சொன்னது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஏதோ ஒரு ஸ்டார் காஸ்ட் தேவைப்படுது. ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஒரு ப்ரெஸ் மீட்டா இருக்கட்டும், யாராவது ஒரு ஆள் வந்து ஃபேஸ் ரீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி போஸ்டர் சூப்பர் ஸ்டாரை பார்த்து போஸ்டர் லுக் பண்றாரு. ஸோ இது என்ன, ஃபர்ஸ்ட் உள்ள காலகட்டங்களில் இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து மாறி இருக்கு. யாராவது மூவியை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிக்கணுமானா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, இது ஒரு மார்க்கெட்டிங் சொல்லலாம். கரெக்ட். ஸோ தேவைப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த என்கிட்ட காசு இருக்கு, நான் சூப்பரான கண்டென்ட் வச்சிருக்கேன், ஆனால் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு மீட்டர் தேவைப்படுது இல்லை? இவங்களை வச்சா கொஞ்சம் ரீச் ஆகும், இவங்களை வச்சா ரீச் ஆகும். அது தப்பு வந்து இல்லைங்க, வந்து ரைட்டு தான். அது வந்து பண்ணுறவங்க வந்து பண்ணட்டும். என் படத்துக்கு வந்து எனக்கு ஸ்டார் காஸ்ட் தேவையில்லைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நான் ஸ்டார் காஸ்ட் வந்து இல்லாமல் வந்து போனேன் என் படத்துக்கு. பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் இமான் அண்ணாச்சி வந்திருக்காரு, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து ராஜ்குமார் அவர் வந்திருக்காரு. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து போதுன்றது வந்து முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணோம் இந்த படத்தை. ஸோ நாங்கள் 100லேருந்து 120 ஸ்க்ரீன்ஸ்க்கு நாங்கள் லைக் வந்து பிளான் பண்ணுறோங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே. ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ வந்து தியேட்டரில் வந்து மைக்கை கொண்டுட்டு போனாலே அவங்களோட கருத்து சுதந்திரம் சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. ஒரு சில பேர் படமே பார்த்துருக்க மாட்டான், அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் மீடியாவில் போடுறதுனால ஒரு ஆபத்து சில பேருக்கு வருது. ஸோ இந்த கருத்து சுதந்திரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸோட கருத்து நான் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா அது வந்து இருக்கணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேயில் வந்து அது போயிட்டு அவங்க பார்த்து அதை வந்து சொல்லணும். ஏன்னா கருத்து சுதந்திரம் வந்து இருக்கணும், யாராக இருந்தாலும் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து படம் வந்து எடுத்துருக்கிறீங்க, எல்லோரும் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நிப்பாட்டி நிறுத்தி அதை தடை பண்ணி என்ன வந்து கெயின் பண்ண போகிறீங்க? ஸோ அது எனக்கு கொஞ்சம் வந்து மாறுதலான வந்து கருத்து தான். அதில் நான் வந்து சோஷியல் மீடியா வந்து அலோவ் பண்ணலான்னு வந்து சொல்லுவேன். அது ஒன்றும் பெரிய தப்பு வந்து இல்லைங்க. அவங்க என்ன வேணால் வந்து சொல்லலாம். அதுக்கு தான் நாங்கள் நம்ம படமே வந்து எடுக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் படத்தை வந்து எடுத்து நீங்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு இருக்கலாம்ல வந்து வீட்லேயே. லாஸ்ட் ஃபைனல் சார், உங்களோட ஸ்பீச்னால ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை நீங்கள் எப்படி வந்து பார்க்கலாம் நீங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லுவீங்க? ஒரு சில பேர் வந்து த்ரில்லராக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹாரராக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரூ அண்ட் ஆனஸ்டாக இந்த படம் இப்படிப்பட்ட படம், இந்த படத்தை ஆடியன்ஸ் இந்த ஆங்கிளில் பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச்னா எப்படி சார்? ஆக்சுவலாக நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் மட்டுமே வந்து இல்லை, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஒன்று, படத்தில் வந்து டைம் லூப் வந்து இருக்குது. டைம் வாப்ன்றது ஒரு புதுசான வந்து மேட்ரு. அது வந்து மாநாடு படத்தில் வந்து பண்ணியிருக்காரு வந்து சிம்பு படத்தில். பட் இதுலேயுமே அந்த டைம் வாப் இருக்குது, அதாவது டைம் கெட் ஸ்டக். அது ஒரு புதுசான ஒரு வந்து மேட்ரு தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் போகிறதே யூ வில் நாட் நோ த டைம் கோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் படம். அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் வந்து ஹாரர் வந்து இந்த படத்தில் ஒரு அங்கமாக வந்து இருக்கும். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம் சார். அதுதான் லைக் இந்த வந்து படம். தேங்க்யூ சார், மிக நன்றி.